ஹாய் ஹலோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் அண்ணனுக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கியிருக்க போகிறோம். எங்கள் மம்மி போனால் சேர்த்து போகணும். ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்பிக்கு April 3 பர்த்டே, அதனால் ட்ரெஸ் வாங்க வந்திருக்கோம். எப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் பாப்பா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே வருவா. இன்றைக்கி நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதனால் இன்ட்ரோ கொடுத்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் ஷாப் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பர்த்டே ட்ரெஸ்ஸுங்கிறதுனால தம்பி அவனே தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தான். வந்து இறங்கிட்டு எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே க்ரோம் பெயிண்ட் சரவணா போவோம். அந்த ஞாபகத்தில் சரவணா வந்திருக்கோம் அப்படின்னா, அப்புறம் இது ஜெயச்சந்திரன்டா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். வெளியே பெரிய யானை ஒன்று வச்சுருந்தாங்க. அது க்ராஸ் பண்ணி போனால் 1000 rupees மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது நிச்சயமாக ஏதோ ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம எவ்வளோ கூட வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பிக்கிட்ட. ஒரு 200க்கு வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்தது தம்பிக்காக, அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இங்கே மேக்ஸ் ட்ரெண்ட்ஸில் வச்சுருக்கிற மாதிரி டிஷர்ட்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. 99லேருந்து 149 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன் சோகமாக இருக்கீங்க பாப்பா? பாப்பாவுக்கு இன்றைக்கி ட்ரெஸ் இல்லை, அண்ணனுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தோம். அதனால் பாப்பா டல்லாகவே இருந்தா. எப்படி இருந்தாலும் நமக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு டல்லாகவே வந்துட்டு இருந்தா. தம்பி பார்த்தோன்னே இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள ஒரு டிஷர்ட் வரும், வெளியே வந்து அந்த ஜெயச்சந்திரன் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. எனக்கு நம்ம நார்மலாக வாங்குறதுக்கு மற்ற ஷாப் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாப்பாவுக்கு சரியான கால் வலி, அப்படியே உட்காந்துட்டாங்க. நம்ம வாங்கி வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு கொண்டு வந்திருந்தோம். அதில் அப்படியே உட்காந்தாச்சு. எனக்கு கால் வலிக்குது, இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி தம்பி ட்ரையல் ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தான். இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி சைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போனோம். போயிட்டு வர கேப்பில் அவருக்கு இன்னொரு கலர் பிடிச்சிருச்சு, கிரே கலரு. அப்புறம் அதை போட்டு பார்த்துட்டு வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. அதானே இது ரொம்ப அழகா இருக்கு. கரெக்டில் இதுதான் ரொம்ப அழகா இருக்குமா? அம்மா இதுதான் நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? இது கொஞ்சம் தான். ரொம்ப நேரமாக அமைதியாக கூட வந்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆயிடுச்சு. நமக்கு எதுவுமே இல்லை போலன்னு, வாங்கப்பா எனக்கு வாங்கலாம், வாங்கப்பா எனக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தோம், பாப்பா கையில் இருக்கிற ட்ரெஸ்ஸு. ஆனால் ட்ரையல் பார்க்காம பாப்பா ஒத்துக்கவே மாட்டா. அதனால் ட்ரையலுக்காக வந்திருக்கா. உள்ளே வரும்போதே டிஷர்ட் வாங்கியிருந்தோம். மேலே வரும்போது காட்டணும் இல்லையா, அந்த டிஷர்ட் வாங்கியிருந்தோம். அந்த டிஷர்ட் உள்ளே போட்டுட்டு இந்த ஜீன்ஸ் கவுன் மாதிரி இருக்குல்ல, இது வந்து வெளியே போடுற மாதிரி போட்டோம். நல்லாவே இருந்தது. தம்பிக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு எப்போவுமே அவங்க அப்பா ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ டைம் ஆகாது, எனக்கும் டைம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவனுக்கு மட்டும் அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க. எல்லாம் ஃபிட்டிங் எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. ஓகே தானே? பாப்பாவுக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஏடா எப்போ தாண்டா எனக்கு வாங்கி தருவீங்க, எனக்கு எப்படா போட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸோடவே சுற்றிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம் போனோம். பாப்பா போடணுமா, போட்டு பார்க்கணுமா? பாப்பா போட்டு பார்க்கணுமா? சரி பாப்பா இங்கே பாருங்க, இதுக்கு அடுத்தது வாங்கிக்கலாமா? பாப்பாவுக்கு இது ரொம்பவே ஃபிட்டாக இருந்தது. அதனால் இதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். பாப்பா அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி தான் வாங்கிட்டு வந்தா. இன்னும் ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிடிச்சிச்சு அவளுக்கு. தம்பிக்கு ட்ரெஸ்ஸை கழட்டவே மனசு இல்லை, ரொம்ப நேரமாக போட்டுகிட்டே சுற்றிட்டு இருந்தான். ஷர்ட் ஓகே, இப்போ இதுக்கு மேட்சிங் பேண்ட் வாங்கணும். அடுத்து பேண்ட்டு தான் செட் ஆகலை எதுவுமே. என்ன கலர் இதுக்கு போடுறதுன்னு வேறு தெரியல. ட்ரெஸ் எல்லாம் போடுற வரைக்கும் பாப்பா கால் வலிக்கல, எல்லாமே நார்மலாக அழகாக விளையாடிட்டு இருந்தா. இப்போது ட்ரெஸ் அவுக்கணும் அப்படின்னு சொன்னதோடு மறுபடியும் கால் வலிக்குதுன்னாச்சு. அவங்க அண்ணனுக்கு அதை தாங்க முடியல. வாமா நானே தூக்கிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு வந்தார். லக்கேஜ் தூக்குற வேலை எங்களுக்கு எப்போவுமே இருக்காது. ஷாப்பிங் வந்தாலோ பார்க் போனால் இல்லைன்னா பீச் போனால் அவங்களோட டாய்ஸை அவங்களோட லக்கேஜை எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுவும் மெயினாக பாப்பா எவ்வளோ வெயிட் இருந்தாலும் இங்கெல்லாம் மட்டும் பாப்பா தூக்கிட்டே வருவாள். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த பேண்ட் ஃபைனல் பண்ணோம்.
கிரேக் பேண்ட்டு நல்லா இருந்தது. தம்பிக்கு பிடிச்சிருக்கணும் மெயினாக, நமக்கு பிடிக்குதோ இல்லையோ தம்பிக்கு மெயினாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றி ரொம்ப நேரம் பேண்ட்டுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த பேண்ட் ஓரளவு செட் ஆயிடுச்சு. தம்பிக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவனோட போஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். கேமரா தூக்கிட்டு போனோடனே அவர் போஸ் கொடுப்பார் டிஃப்ரெண்ட்டாக. அதில் பிடிச்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். பாப்பா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு புரியுதா பாருங்கள். ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிஞ்சிப்பாலாம். அவளுக்கு அந்த பக்கமாக வர்றவங்க அந்த ட்ரெஸ் வேணும்னா எடுத்துப்பாங்களாம், எடுத்து அவங்க போடுறதுக்காக இழுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் வேணும்னு பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தம்பி கூட தான் இருக்கான். இப்போ இதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அவனுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, நடுவில் சிரிச்சிட்டே இருக்கான். எப்போவுமே இந்த எஸ்கலேட்டரில் வரும்போது பாப்பா தனியாகவே வருவாள். அன்றைக்கி நான் கேமராவில் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்கா. மார்னிங் 11 o'clock வந்தோம். வந்துட்டு இப்போது டைம் வந்து இந்த ஒரு 2 ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கோம். வாங்கினதுக்கப்புறம் டைம் பார்த்தா 2:30. லஞ்சுக்கு வந்து சாம்பார் ரைஸும் வெஜிடபிள் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். ரொம்பவே ரீசனபிள் ரேட்டு. பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு உண்மையாகவே இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அந்த அடிஷ்னல் கிஃப்ட்டுன்னு ஒன்று சொல்லி முன்னாடி போட்டிருந்தாங்கல்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த கிஃப்ட்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு நின்னா இதோ இந்த டப்பாவை தான் கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாய்.